டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Is it the duty of the ED and Amit Shah? 1.5 crore people are being polled, 54 lakhs are being deleted. மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் ஆலோசனை நிறுவனமான ஐபாக் இணை நிறுவனரும் கட்சியின் ஐடி செல் தலைவருமான பிரதீக் ஜெயின் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் ஜனவரி 8ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நிலக்கரி கடத்தல் மற்றும் பண மோசடி தொடர்பான வழக்கின் விசாரணையின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதில் சில ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் அதிகாரிகள் கைப்பற்றினர். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த சோதனை பற்றி செய்தி கட்சியினருக்கு தெரியவர உடனடியாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் அலுவலகத்திற்கு முன்பு கூட தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி நேரில் அலுவலகத்திற்கும் பிரதீக் ஜெயின் வீட்டிற்கும் சென்றார். அங்கு அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருந்த போது அதிரடியாக உள்ளே நுழைந்த மம்தா கட்சியின் ரகசிய ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகளை எடுத்துக்கொண்டு சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா வேட்பாளர் பட்டியல்கள், கட்சி உத்தி, திட்டங்கள் மற்றும் ரகசிய ஆவணங்களை சேகரிக்க அமலாக்கத்துறை எங்கள் அலுவலகத்திற்கு வந்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாத மோசமான உள்துறை அமைச்சர் இதற்கு பின்னால் இருக்கிறார். அமித்ஷா எங்கள் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை ரகசியமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதனால்தான் எனது கட்சி ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலம் எடுத்து செல்கிறார்கள். அங்கு பாதுகாப்புக்காக காவலர்கள் இல்லை. ஒரு பக்கம் வாக்காளர்களை நீக்கும் எஸ்ஐஆர் உள்ளது, மறுபுறம் எங்களது கட்சியின் ரகசிய ஆவணங்களை சேகரிக்கிறார்கள். வேட்பாளர் பட்டியல்கள், கட்சி உத்தி மற்றும் கட்சி திட்டங்களை சேகரிப்பது அமலாக்கத்துறை மற்றும் உள்துறை அமைச்சரின் கடமையா? பாஜக கட்சி அலுவலகத்தில் நான் சோதனை நடத்தி ஆவணங்களை எடுத்தால் விளைவு என்னவாகும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் இந்த சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று குற்றம் சாட்டிய மம்தா தானே கொல்கத்தா காவல் நிலையத்தில் அமலாக்கத்துறை மீது திருட்டு மற்றும் அத்துமீறல் புகார் அளித்துள்ளார். இதற்கு பதிலடியாக அமலாக்கத்துறை மம்தா தங்களது சோதனையை இடையூறு செய்து ஆதாரங்களை எடுத்து சென்றதாக குற்றம் சாட்டி கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அமலாக்கத்துறையை எதிர்த்து ஐபாக் நிறுவனமும் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. பாஜக தரப்பில் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல, சட்டப்படியான விசாரணை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த சோதனை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. The candidate list, the party strategy, the party plan. Is it the duty of the ED and Amit Shah? The nasty home minister, the naughty home minister who cannot protect the country and is taking away all my party documents. If I get the BJP party office, what will be? What will be the result? They didn't have any guards. One side the SIR case, they are deleting all the names of the Bengal people. More than 2 crore people, 1.5 crore people are being called, 54 lakhs are being deleted without any asking their details. They are using WhatsApp only. And because of election, they are collecting all my information of my party. देखो मैंने सब लेके आया. Because I rang up Pratik, because he is the in charge of my party. So my hard disk, see, phone, hard disk, all they are collecting, and they have already attacked my IT office also. In fact, sector 5, I am going there also. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.